இன்றைக்கி அடிச்சுவடுகள் நிகழ்ச்சியில் உங்களை வாழ்த்துறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஆனால் இன்றைக்கி உங்களை பார்த்து ஆவியானவர் சொல்லுகிறார், ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். இது என்ன? கொலோசியருக்கு பவுல் எழுதும் பொழுது கொலோசியர் 3வது அதிகாரம் 9வது வசனத்தில் ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் கலைந்து போடுங்கள். சில நேரங்களில் உலகமே கேட்கும், ஏங்க பொய் சொல்லாமல் இருக்க முடியுமா? உண்மை ஜெயிக்கணும், முதல்ல தெரிந்து கொள்ளுங்க. பொய் சொல்லாமல் இருக்க முடியாதுன்னு உலகம் சொல்லும். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நீ உண்மையை பேசு. அதே நேரத்தில் எல்லா இடத்துலையும் உண்மையை பேச முடியுங்களா? சொல்ல முடியாது. பணம் உங்கள்கிட்ட கொஞ்சம் தான் இருக்கும். நிறைய பேர் பணம் கேட்க வந்துடுவாங்க, கடன் கேட்க வந்துடுவாங்க. எப்படி சமாளிப்பீங்க? பொய்யும் சொல்லக்கூடாது. எங்கள் அப்பா குதிரைக்குள்ளே இல்லைன்னு அதையும் செய்யக்கூடாது. அதாவது நிறையா இருக்கிற மாதிரியும் காட்டிக்கொள்ளக்கூடாது. அதே நேரத்தில் அந்த பணம் உங்களுக்கு தேவையாக இருக்கும், எடுத்தும் கொடுத்துட முடியாது. அதுக்கு சில வழிமுறைகளும் இருக்குது. அப்படியே சிரித்து சமாளிக்கிறவங்க எத்தனை பேர்? பொய்யே சொல்ல மாட்டாங்க சில பரிசுத்தவான்கள். ஆனால் அவங்கள கரெக்டாக ஞானமாக பேசி அனுப்புவாங்க. முந்தின வசனத்தில் பார்த்தீங்கன்னா, கோபம், மூர்க்கத்தனம், பொறாமை உங்கள் வாயிலிருந்து புறப்படக்கூடாது. மனுஷனுடைய வாயில் இருதயத்தின் நிறைவினால்தான் வாய் பேசும். யோவான் 8:44 பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாக இருக்கிற பிசாசு சாத்தான், அவன் தான் பொய்யை தூண்டுவான். யோபுவுக்கு விரோதமாக தூண்டினான். அப்போது யோபுவே வேதனைப்பட்டு என்னுடைய உண்மை தான் வெளியே வரும் அப்படின்னு சொன்னார். அந்த உண்மையை இந்த பூமி மறைக்க முடியாதுன்னு சொன்னார். உங்களை பார்த்து சொல்கிறேன், நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க. சிலர் பார்த்தீங்கன்னா இந்த பைபிளை ரொம்பவும் கற்று தெரிந்த மாதிரி பேசுவாங்க. ஆபிரகாம் தன்னுடைய மனைவியை குறித்து அங்கே ராஜா கிட்ட பொய் சொல்லவே சொன்னான். என்னங்க, போய் நீ சகோதரின்னு சொல்லிடு. ஆனால் கர்த்தர் ஆபிரகாமுக்காக வந்தார். ஈசாக்குனுடைய வாழ்க்கையிலும் அப்படி நடந்தது. இது என்ன அர்த்தம்? பொய் சொல்ல விடுவாரா? ஆண்டவர் சொல்லுவாரா? இல்லை. பரிசுத்தவான்களோ கர்த்தருடைய ஜனங்களோ சமாளிக்க கற்றுக்கொள்ளுங்க. ஆனால் பொய் சொல்லாதீங்க. சில நேரங்களில் பொய் சாட்சின்னு ஒன்று இருக்குது. வழக்காடுறதுக்கு கோர்ட்டில் கேஸ் நடக்கும், அப்படியே பொய் சொல்லுவாங்க. சிலர் பொய் சாட்சியை கொண்டு வந்து நிறுத்துவாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னால் பொய் சாட்சி சொல்கிறதுக்குன்னே பணம் கொடுத்து கொண்டு வந்தாங்களாம். அதெல்லாம் என்றைக்குமே ஜெயிக்காது. வெற்றி கொடுக்குற இயேசு சொல்கிறாரு, உடைய உண்மை ஜெயிக்கும், உடைய உத்தமம் ஜெயிக்கும். உத்தமனுக்கு கர்த்தர் துணை, பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதவங்களுங்கிற வார்த்தை கணவன் மனைவி பிள்ளைகளுக்கு மறைக்கிறதுக்காக ஏதாவது சில வார்த்தைகளை மாறி மாறி பேசுவாங்க, பொய் சொல்லுவாங்க. அது கூட ஞானமாக இருக்கணுமா? கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இருக்கணும், கபடு இருக்கக்கூடாது, காழ்ப்புணர்ச்சிகள் இருக்கக்கூடாது, பொறாமை இருக்கக்கூடாது. ஆனால் குடும்பமே சேர்ந்து பொய் சொல்லி ஜெயிக்கிற மாதிரி தெரியும். அப்படியும் ஏமாந்துடாதீங்க. ஆனால் குடும்பமாக சேர்ந்து ஆண்டவருக்கு உண்மையாக இருந்து நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க. இன்றைக்கி ஜபத்துக்கு முன்னாடி சொல்கிறேன், யாரெல்லாம் உண்மையாக ஆண்டவர் நேசிக்கிறீங்களோ, பொய் சொல்லாமல் கர்த்தருக்கு உண்மையாக இருந்தீங்களோ, அவர்களுக்காய் கர்த்தரை யுத்தம் பண்ண வருவார். கர்த்தர் பரிந்து பேசுகிறவர். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு ஞானத்தை கொடுத்து எதை ஜெயிக்கணும், எப்படி ஜெயிக்கணும் எல்லாம் கற்றுக் கொடுப்பார். சில நேரங்களில் பரிசுத்தவான்களுக்கு பாஷைகள், அந்நிய பாஷைகள் கூட ஜெயிக்க வைத்திரும். சில வெளிதேசங்களில் போனால் உங்களுடைய பாஷைகளினாலேயே, கர்த்தர் கொடுக்குற பாஷைகளினாலே சில போலீஸார், சில பெரிய பெரிய அதிகாரிகளை
நீங்கள் ஜெயிச்சிடலாம். அதுக்குன்னு பொய்யா எழுதிட்டு போய் பாஸ்போர்ட்டில் விசாவில் ஏதாவது பொய்யா பதிவு பண்ணி மாட்டிக்காதீங்க. கர்த்தர் உங்களுக்காய் முன்னாலே போவார். எல்லாம் ஜெயிக்க போகிறீங்க. அன்பின் தேவனே, இன்றைக்கு என் ஜனங்களுக்கு ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள் என்ற வார்த்தையை ஆவியானவர் சொல்ல சொன்னபடினால் நான் சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கு ஏதோ ஒரு இடத்துல சிக்கலில் மாட்டிட்டு தவிக்கிறாங்க ஆண்டவரே. ஒரு வேளை அவர்களுடைய வாழ்க்கையில் தவறு செஞ்சிட்டோம், இப்போ ஆண்டவர் மன்னிப்பாரா, எனக்கு ஒரு அற்புதத்தை செய்வாரான்னு இயங்குகிற சிலரை நான் பார்க்கிறேன். என்னுடைய ஆவிக்குரிய கண்ணில் காண்கிறேன். அந்த தவிப்பு நீங்கட்டும். பொய்யனும் பொய்க்கு பிதாவும் இருக்கிற பிசாசு அழியணும். கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஜெயத்தை தாங்க, வெற்றியை கொடுங்க. என் ஜனங்களுக்கு ஒவ்வொரு வழக்குகளிலும் ஒவ்வொரு காரியங்களிலும் வெற்றியை கொடுத்து அதிசயத்தை செய்து கரம்பிடித்து தூக்கி நிறுத்தும். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பவர் ஆஃப் காட் டிவி, ரீடிஃபைனிங் பவர், ரீச்சிங் மில்லியன்ஸ்.